வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமினர் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது DRDOலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஸோ DRDO திஹார் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்குது. அதாவது டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹை ஆல்டிடியூட் ரிசர்ச்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். வாக்-இன் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அண்ட் ரிசர்ச் அசோசியேட் அப்படிங்கிற பொசிஷனுக்காக. ஸோ RA அண்ட் JRFக்காக கேட்டிருக்காங்க. லடாக்ல ஓகே. ஸோ போஸ்ட் வந்து JRF 12 வேகன்சிஸ் இருக்குது. MTech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் MTech, BE BTech மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் அண்ட் MTech in agricultural engineering, mechanical engineering, civil engineering. அடுத்தது 2 postings MSc or MTech or MBSc in biomedical engineering, electronics and instrumentation, biophysics, animal physiology, microbiology அப்படின்னு பல ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MTech or MSc in biotechnology. ஸோ இதுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி MSc in zoology, entomology, plant pathology, environmental science இதுக்கு ஒரு போஸ்ட்டும், MSc ஹார்டிகல்ச்சர் இல்லை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக படித்தா அதுக்கு 2 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் MSc in ஹார்டிகல்ச்சர் அல்லது பாட்னிக்கு 1 போஸ்ட் அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்கள் MSc ஆர் MBSc in ஃபர்ஸ்ட் டிவிஷன் வித் நெட் குவாலிஃபிகேஷன், அதர்வைஸ் BE BTech முடிச்சிருந்தீங்கன்னா கேட் அல்லது நெட் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும். அல்லது MTech அப்படின்னா போத் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ அண்ட் வந்து அவங்க PhDக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து பார்க்க வேண்டியது நம்ம ரிசர்ச் அசோசியேட் RA பொசிஷனுக்கு PhD இல்லைனா MTech in மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சிவில் இன்ஜினியரிங், அல்லது ME MTech in மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு போஸ்ட்டும், PhD in ஹார்டிகல்ச்சர் அல்லது பாட்னிக்கு ஒரு போஸ்ட்டும், PhD in பயோஃபிசிக்ஸ், அனிமல் ஃபிசியாலஜி, மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி, வெட்னரி சயின்சஸ், அனிமல் சயின்சஸ் இதுக்கு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது PhD அல்லது ME MTech முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் 1 ரிசர்ச் பேப்பர் SCI ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ PhD thesis சப்மிட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 28 years and 35 years வந்து JRF அண்ட் RAக்கு ரெஸ்பெக்டிவ்லி ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் SC ST OBC கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது as per கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ். என்னென்ன சேலரிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வாக்-இன் இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 August 2025. ஸோ 28 August வந்து வாக்-இன் இன்டர்வியூ இருக்குது. எங்கங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வரணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் எலிஜிபிள் அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் வந்து DRDOவில் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.